சாதி பார்க்காத கட்சி, மதம் பார்க்காத கட்சி, இனம் பார்க்காத கட்சி காங்கிரஸ் கட்சி தான். நீ இந்தியா ஜெயிச்சிட்டா, கிரிக்கெட் ஜெயிச்சிட்டா கொண்டாடுற, ஆனால் இங்கே இனமாக பிரிக்கிற நீ நீ தலைவன், நீ என்ன தலைவன்? ஒரு நாடு ஒன்றா இருக்கணும்னு பார்க்கணுமே தவிர அது ஒரு இனத்தால், மதத்தால், மொழியால் நான் எல்லாம் அண்ணன் தம்பின்ற, அப்புறமா இந்த சாதி அந்த சாதின்னு பேசுகிற, நீ சாதியை பார்த்து தான் சீட்டு கொடுக்குற, இதெல்லாம் நீ பண்ணிவிட்டு அப்புறம் நீ எப்படி ஒரு தலைவனாக வந்துட முடியும்? சார் சீமான் ஒரு தற்குறி சார். அதாவது சீமான் கண்டதெல்லாம் பேசி என்ன பேசுகிறாரு, இன்றைக்கி பேசுறது அவருக்கு நாளைக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் சீமான். அவர் பேசினாவே பொய்யாக தான் இருக்கும். அவர் பாருங்கள், மக்களுக்கு பயன்படுறத பண்ணணுன்ற எண்ணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா காங்கை குமார், இளைஞர் காங்கிரஸோட மாநில பொதுச் செயலாளர் எக்ஸ். இப்போ பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக இருக்கார். அண்ணா வணக்கம். வணக்கம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கரூர் மேட்ரு பெருசாக போயிட்டுருக்கு. இதில் ஆதவ அர்ஜுன் போயிட்டு காங்கிரஸோட மூத்த தலைவர்களை சந்தித்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல் கரூரில் மரணமடைந்த அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் என்பது அனைவருக்குமானது. முதல் தலைவரும் அதே தான். எந்த தலைவர் யார் வேணாலும் போய் சந்திக்கலாம். ஆதவ அர்ஜுனா போயிட்டு ராகுல் காந்தியை சந்திக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்காண்ணா? இல்லைண்ணா, சந்தித்ததுக்கான நோக்கம் என்னவா இருக்கும்? நோக்கம் என்ன சார் இருக்குது? கூட்டணி. ஒரு நல்ல தலைவர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஒரு பெரிய பாத யாத்திரை பண்ணியிருக்காரு. தலைவர் இதை விட பெரிய பல மடங்கு கூட்டத்தெல்லாம் பார்த்துருக்காரு. இது மாதிரி ஒரு சில அசம்பாவிதம் நடக்கிறப்போ ஒரு அட்வைஸை கூட கேட்கலாம். இந்த மாதிரிலாம் கூட்டம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஆகிருக்கு, உயிரிழப்புகள் ஆகிருக்கு, இதெல்லாம் நாங்கள் எப்படி சமாளிக்கிறதுன்னு கூட ஒரு அரசியல் ஆலோசனை கூட கேட்டிருக்கலாம். இல்லை, அவரோட கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆக போகுது. 1 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. இதுவரையுமே போய் ராகுல் காந்தி சந்தித்ததான் எந்த ஒரு நியூஸுமே வரல. இப்போ கரூர் மேட்டர் நடந்ததுக்கப்புறம் போய் சந்தித்ததுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? அதுதான் சொல்கிறேண்ணே சார். ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம், அந்த கூட்டத்தில் சில அசம்பாவிதங்கள் நடக்குது. தலைவர்லாம் பழக்கப்பட்டவங்க, நிறைய கூட்டத்தை நடத்தியிருக்காங்க, அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 41 உயிர் போகுது அப்படின்றப்ப இனிமேல் நாங்கள் அந்த கூட்டத்திலலாம் எப்படி நடத்துறதுன்ற ஆலோசனையும் கேட்டிருக்கலாம். இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மூத்த தலைவரை போய் பார்க்குறதுல ஒன்றும் தப்பும் இல்லை. இப்போது இந்த இன்சிடெண்ட்டுக்கு சில ஊடகங்கள் என்ன ஊடகங்கள்ன்ற விட சில பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக மேலே ஒரு குறையை வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க உங்களோட கூட்டணி கட்சி? அதாவது சார், ஊடகங்கள் நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஊடக தர்மத்தையே மீறுறாங்க. ஏன்னா ஊடகம் ஊடகம் வேலையை ஒழுங்காக செஞ்சால் இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள்லாம் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஊடகமும் ஒரு காரணம் தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்களா, இந்த தினமலர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை இந்த நாட்டிலேயே ஒரு பத்திரிக்கை இருக்காது. 1ன்னா 9 எழுதுகிற ஒரு பத்திரிக்கை. எது சரி எது தப்புன்னெலாம் விசாரிச்சுலாம் எழுதுறதில்ல. அவங்களோட நோக்கம் முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு அகெயின்ஸ்டாக பண்ணணும். ஏன் நீங்கள் டிஃபர்மேஷன் கேஸ் போடலாம்ல? இப்போ நீங்களே ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தீங்க, ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தீங்க, ஒரு மாதிரி பேசுனீங்க தினமலரை. அதை இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான பேப்பர். நீங்கள் டிஃபர்மேஷன் இப்போ நாங்களும் ஒரு பத்திரிகையில் தப்பாக போட்டால் டிஃபர்மேஷன் போடுவாங்களோ? அதாவது சார், எல்லாத்துக்கும் நம்ம கேஸ் போட்டுக்கினே தான் இருக்கணும். நமக்குன்னு ஒரு நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கணும். நம்ம ஒரு ஊடகத்தில் இருக்கோம், பொது சர்வீஸில் பொது மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்னா நாங்களும் ஒரு சில வழிமுறையோடு தான் எல்லாத்தையும் பின்பற்றுறோம். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இது இருக்கணும். ஊடகமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பப்ளிக் சர்வீஸ் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் நம்ம கேஸ் போட்டுன்னு போயிருந்தால் எவ்வளோத்துக்கு கேஸு? ஏற்கனவே முடியாத கேஸே ஏகப்பட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. கண்டதுக்கெல்லாம் கேஸ் போட்டுன்னு போக முடியாது. நமக்குன்னு ஒரு நியாயம் தர்மம்னு ஒன்று இருக்கணும். இது சரி இது தப்புன்னு அதெல்லாம் பார்க்காத பத்திரிகையாக இருக்கிறது அது தினமலர் மட்டும்தான் நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். இப்போ பத்திரிகைகளுமே உங்கள் தலைவரை பற்றிலாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறதே எங்களை மாதிரி ஊடகங்கள் தானே. இப்போது செல்வ பெருந்தகை சார் பேசுறதுனால தான் சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை கரைச்சி ஊற்றுன்னு தான் ஒரு இது இருக்குது. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், எந்த ஆதாரமும் இல்லை தலைவர் மேலே, அவர் தான் பண்ணாருன்னு எந்த ஆதாரமும் கிடையாது. இல்லையே, அந்த அட்வொகேட் காங்கிரஸை சேர்ந்தவங்க தானே அவங்க வீட்டுக்கு போனவங்க. செல்வ பெருந்தகை சாரோட நிறைய ஃபோட்டோ எடுத்துருக்காங்க சார். இன்றைக்கி விஞ்ஞான உலகம் சார், நிறைய மாடிஃபிகேஷன் ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதெல்லாம் சும்மா உண்மைக்கு புறம்பாக அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு சில ஊடகங்கள்னு சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டு நான் அதை முன்னாடியே சொல்லிட்டேன். நிறைய ஊடகங்கள் நியாயமாக பண்ணுறாங்க. ஒரு சில ஊடகங்கள் இந்த மாதிரி திரித்து பேசுகிறதும் நடந்தா மாதிரி காட்டுறதும் தான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு எதிராக இருந்தால் ஊடகத்துக்கு மேலே குறைய சொல்கிறீங்க. இது எல்லாரோட விஷயம் உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் அந்த ஊடகம் நல்லது
இப்போ உங்களுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த ஊடகத்தை வந்து குறை சொல்கிறாரு. அது என்ன மாதிரி ஒரு இதுவுமே தெரிய விஷயம். நிறைய பேர் உங்களுன்னு இல்லை, நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க சார். நாங்கள் ஊடகத்தை குறை சொல்கிறதே கிடையாது சார். நாங்கள் தான் சொல்கிறோம்ல, ஒரு சில ஊடகம்னா அதை நான் எந்த ஊடகன்றதை குறிப்பிட்டு தானே சொல்கிறேன். எல்லா ஊடகத்தையும் சொல்லலை, தினமலர் மட்டும் தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ உங்கள் தலைவர் மேலே வந்து எவ்வளோ குற்ற பின்னணி இருக்குல்ல? என்ன குற்ற பின்னணி இருக்குது? அந்த ஒரு ஆர்பிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறப்போ ஒருத்தர் மர்டர் கேஸுன்னு சொல்கிறாங்க. அவர் வந்து 5 கட்சி மாறி இருக்காரு சார். ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, எங்கள் தலைவர் வந்து தெளிவாக அதுக்கு விளக்கம் கொடுத்துறாரு. 5 கட்சின்றது, அதாவது அவர் வந்து கட்சின்றதை விட ஒரு சமுதாய உணர்வுள்ள ஒரு இயக்கத்தில் நான் பணியாற்றி வந்தேன்னு சொல்கிறார், தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் திரும்ப அதே 5 கட்சின்றத யார் சார் இந்த உலகத்தில் கட்சி மாறாத இருக்காங்க? ஒரு கட்சி, அதாவது ஒரு சமுதாயத்திலேருந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு தலைவர் வராரு, ஒரு சமுதாயத்துக்காக இருக்கிற ஒரு கட்சியில் போய் புரட்சி போகிறதுன்ற ஒரு கட்சியில் இருக்கார். அதுக்கடுத்து இன்னொரு கட்சிக்கு போகிறாரு, அதுவும் சமுதாயத்தை சேர்ந்தது தான். அவர் ஒன்றும் திமுக அண்ணா திமுக மாதிரி போலியே, பிஜேபி போலியே, அவரோட கொள்கை கோட்பாட்டில் கரெக்டாக தானே இருக்கார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை தாண்டின பிறகு நம்ம சமுதாயத்தில் இன்னும் அதை தாண்டி மேலே பண்ணணுன்றப்போ அவர் சூஸ் பண்ணுற கட்சி தான் காங்கிரஸ். அதையும் தாண்டி ஒரு இன்றைக்கி தமிழ்நாடு தலைவராக இருக்கார். ஆனால் அதை பெருசாக எடுத்துன்னு போக முடியல. மற்ற கட்சியில் இருந்தால் நம்ம இந்த கட்சியில் இருந்தால் நல்லா பெருசாக எடுத்துன்னு போகலான்றதை சூஸ் பண்ணி வந்தது தான் காங்கிரஸ். இன்றைக்கி வந்ததுக்காக அவர் வந்து காங்கிரஸ் சட்டமன்ற தலைவராக இருந்தார். இப்போ வந்து மாநில தலைவர் ஆகியிருக்காரு. அவர் 5 கட்சின்றது அது அந்த மாதிரி பேசவே கூடாது. முதல்ல ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து அலைன்ஸில் இருக்கீங்க, ஒரு தப்புன்னா வந்து அலைன்ஸ் தப்பு பண்ணாலுமே கேட்கணும்ல. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்குலாம் வந்து உங்கள் தலைவர் குரலையே கொடுக்கலையே. இப்போ பொதுமக்கள் முன்னாடி என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா, செல்வ பெருந்தகை சார் வந்து காங்கிரஸா இல்லை திமுகவான்னு கேட்குறாங்க. காங்கிரஸா திமுகன்னு யார் கேட்குறது? பொதுமக்களே கேட்குறாங்க. ஏன்னா ஒரு விஷயங்கள் திமுக ஒரு விஷயங்கள்லாம் இவர் தான் முதல்ல நின்று வந்து திமுக கட்சிக்கார மாதிரி அதுக்கான கவுண்டர் கொடுக்கறது வந்து செல்வ பெருந்தகை. உங்கள் கட்சியை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து பிஜேபி எதனா பண்ணால் தான் சொல்கிறாங்க. இப்போ திமுக வந்து பண்ணதுங்களா, அதை கேட்க முடியல. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டருக்குலாம் ஒரு குரல் கூட கொடுக்கலையே சார். எங்கள் தலைவர் ஆளுங்கட்சின்றதுனால வந்து அவர் குரல் கொடுக்கல. இல்லை, எங்கள் தலைவர் வந்து எங்கள் கட்சிக்கு நிறைய வேலை பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி பல லட்சம் உறுப்பினர் புதுசாக போட்டிருக்காரு. நானும் வந்து இன்றைக்கி அந்த சட்டமன்ற பொறுப்பாளரில் நான் பூந்தமல்லி சட்டமன்ற பொறுப்பாளராக இருக்கேன். எங்களை மாதிரி யங்ஸ்டர்லாம் எடுத்துன்னு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலையை கொடுத்து எங்கள் கட்சி வேலையை ரொம்ப திறமையாக செஞ்சிட்ருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் உறுப்பினர் எங்கள் காங்கிரஸ் கட்சியில் புதுசாக இணைச்சிருக்கோம். அந்த வேலையெல்லாம் திறம்பட செஞ்சு இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் ஐடி கார்டெலாம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது மாதிரி எங்கள் கட்சியை நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை சார். இப்போ பொதுவாக வந்து ஒரு கருத்து வந்து செல்வ பெருந்தகை சார்கிட்ட இருக்குது. ஏன் நீங்கள் வந்து திமுக அலையன்ஸ் வந்து வெளியில் வந்து நிற்கலாம்? இப்போ காமராஜருக்கு அப்புறம் வந்து யாருமே முதலமைச்சர் இல்லையே தமிழ்நாட்டில் காங்கிரஸில். நீங்கள் ஏன் திமுகவோடையே இருக்கீங்க? சார், எங்களுக்கு திமுக வந்து ஒரு தோழமை கட்சி. நாங்கள் கேட்குற சீட்டை கொடுக்குறாங்க. தோழமைனா அதாவது நாங்கள் கொடுக்குற, அதாவது இந்த மக்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணுன்ற சொல்கிறதையும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதை தாண்டி நீங்கள் திமுக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ திமுக வந்து ஒரு விஷயங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு எக்ஸாம்பிள், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு அதில் வந்து நான் திரும்ப கேட்குறது அதற்கெல்லாம் ஏன் வந்து நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்க? சார், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் தான் எஃப்ஐஆர் போட்டாங்களா சார்? எஃப்ஐஆர் போட்டு ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல? ஏன் கண்டனம் தெரிவிச்சோம்? அதை தெரிவிச்சாங்களா சார்? சார், உங்கள் வந்து செல்வ பெருந்தகை சார் இதுவரையும் கண்டனம் தெரிவிக்கவே இல்லை. எத்தனையோ கட்சிகள் வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க, காங்கிரஸ் பண்ணவே இல்லை. இப்போ திமுக இல்லை சார், பண்ணியிருக்கோம். எல்லா போராட்டமும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அது வந்து நீங்கள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கண்டனத்தையும் பதிவு பண்ணார் சார் தலைவர். சார், இப்போ வந்து திமுகவில் இருந்து நீங்கள் வெளியில் இப்போ சீட்டு அதிகமாக கொடுக்கலன்னா வெளியில் வருவீங்களா? அதெல்லாம் வந்து தலைவர்கள் தான் முடிவு. ஏன்னா இப்போ செல்வ பெருந்தகை சாரையுமே மாற்ற சொல்லி பல மூத்த தலைவர்கள் வந்து டெல்லிக்கு படையெடுத்ததாக ஒரு நியூஸ் வந்து சார். இது காலங்காலமாக எங்கள் கட்சியில் நடக்கிறது தான், இன்றைக்கி நேற்று இல்லை. காமராஜர் பீரியட்லேயே வந்து காமராஜர் தலைவரை மாற்றணும்னு சொல்லி போன கட்சி தான் காங்கிரஸ். எங்கள் கட்சியில் சுதந்திரம் இருக்கிற கட்சி. நாங்கள் வந்து இது இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும்லாம் கிடையாது. யாருனாலும் வருவாங்க, யாருனாலும் போவாங்க. காலங்க ஏற்ற மாதிரி தலைவருக்கு முடிவு எடுத்து யாரை மாற்றணுன்றதை செயல்படுத்தும். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து காமராஜர் சார் தான். காமராஜரை பற்றியுமே, காமராஜர் ஐயாவை பற்றியுமே திருச்சி சிவா வந்து ஒரு வார்த்தைகள் சொல்கிறாரு. அதுக்கு வந்து உங்கள் கட்சி சார்ந்து யாருமே குரல் கொடுக்கலையே. ஏன் சார்? யார் கண்டா? நாங்களே பதிவு போட்டிருந்தோம் சார். உங்கள் தலைவர் திருச்சி சிவா இல்லை சார். எந்த சிவா வந்தாலும் நாங்கள் அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். தலைவர் காமராஜரை பற்றி பேசினா திருச்சி சிவா இல்லை, எந்த சிவா வந்தாலும் ஓட விட்ருவோம். இதை இந்த சேனல் மூலிமா சொல்கிறேன். அது வந்து யார் தப்பாக பேசினாலும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசினா அதை வன்மையாக கண்டிக்கிறேன். திரும்ப அது மாதிரி யாரும் பேசக்கூடாது. இல்லையே, உங்கள் தலைவர் அதுக்கான ஒரு கண்டனம் கூட சொல்லி இல்லை கண்டனம் சொல்லியிருக்காரு, கண்டனம் தெரிவித்தார். எந்த இதுவுமே எங்களுக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு எக்ஸ்எம்எல்ஏ மட்டும்தான் போராட்டம் பண்ணாங்க, மற்றபடி காங்கிரஸில் யாருமே பண்ணலை.
இல்லை சார், எல்லாரும் பேசினாங்க, எல்லாரும் பதிவு போட்டாங்க. ஏன்னா காமராஜர் வந்து எங்கள் கண் மாதிரி. நாங்கள் அவர் வந்து எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டோம். காமராஜரை வந்து நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம். எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு பொக்கிஷம். காமராஜரை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு தகுதி உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். மற்ற கட்சிக்கெலாம் எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இன்றைக்கும் வந்து காங்கிரஸ் ஆட்சி வேணும்னு சொல்லி எல்லா கட்சியும் போர்க்கொடி தூக்குறாங்கன்னா காரணம் என்னென்னா, தலைவர் அன்றைக்கி பண்ண சமூக சேவை தான் இன்றைக்கி பேச வைக்குது. அப்படிப்பட்ட காமராஜரை வந்து நாங்கள் என்றைக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் சார். அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சாக்கை வச்சு நீங்கள் கூட்டணிலேருந்து வெளில வரலாம்ல சார். ஒரு எம்பி தானே சொல்கிறாரு காமராஜரை பற்றி. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடியை வந்து அண்ணாமலை தற்கூறி சொன்னதுனால அவருக்கு எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தலைவர் போஸ்டிங்கே மாற்றிட்டான்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும். ஏன் நீங்கள் அதில் அந்த விஷயத்தை வச்சு நீங்கள் கூட்டணியிலேருந்து வெளில வரலாம்ல சார்? கூட்டணி அதாவது எல்லா பத்திரிகையுமே பேசுகிறது காங்கிரஸ் வந்து திமுகவிலேருந்து வெளியே வரணும்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஏன் அவ்வளோ ஒரு வன்மம்? காங்கிரஸ் கூட்டணியும் திமுக கூட்டணியும் நல்லா வலுவாக இருக்குது. 3 முறை நாங்கள் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறோம். ஏன் எல்லா பத்திரிகையும் வந்து நாங்கள்னா காங்கிரஸும் திமுகவும் மதவாதம் பற்றி பேசுகிறோமா, ஜாதிவாதம் பற்றி பேசுகிறோமா, இன்னும் மக்களுக்கு எதிராக எதனா பண்ணுறோமா? மக்களுக்கு எதிராக இன்றைக்கி வந்து ஆட்சியில் இருக்கிற அதிமுகவும் முன்னாடி இருந்த அதிமுகவும் இப்போ இருக்கிற பிஜேபியும் எவ்வளோ ஒரு அசம்பாவிதத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. இதுல மணிப்பூரில் பெரிய கலவரம் நடந்தது. அந்த அதிமுகவும் பிஜேபியும் உடையணும்னு யாரும் நினைக்க மாட்டீங்க. திமுக காங்கிரஸ் மட்டும் உடையணும்னு பேசுகிறதுக்கு எல்லா ஊடகமும் கேட்குறேன். ஏன் அதை மட்டும் நீங்கள் ஒரு குறிக்கோளாக வச்சு அஜெண்டாவாக வச்சு செயல்படுறீங்களா என்ன சார்? ஏன் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து நல்ல ஒரு இப்போ எடப்பாடியை வந்து அண்ணாமலை பேசிட்டாங்கன்ற அந்தளவு பவர் வச்சு பண்ணுறாங்கல்ல. காமராஜரை பற்றி பேசுனாங்க திருச்சி சிவா, நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலையே, அதை தானே வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த கூட்டணிக்காக தான் திமுக கூட இருக்கீங்க. இல்லை சார், நான் அதான் திரும்பவும் சொல்கிறேனே, அவர் பேசுனதை வந்து அவரும் மன்னிப்பு கேட்டார். அவங்க தலைமையிலும் கூப்பிட்டு அது மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது உலக அறிஞ்ச விஷயம். அது போனதை பற்றியே நீங்கள் திரும்ப அது பேசுறது தான் மனுஷன் வந்து தப்பு பண்ணுவோம் சார். அந்த தப்பை திருத்திக்கிறாங்க இல்லையா? இயல்பு தானே அது. உணர்ந்துட்டாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. அதை தாண்டி என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இப்போது காமராஜர் ஐயா பீரியடில் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. அதுதான் நானும் வந்து கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் ரங்கசாமின்னு சொல்லி, அடுத்தது தமிழ்நாட்டிலேயே அந்த ஒரு இது உங்களுக்கு வந்து இல்லைங்களா? ஏன் நம்ம வந்து தனிச்சு போட்டி எடுத்து சிஎம் ஆகக்கூடாது? இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் செல்வப்பிரண்டக தலைவர் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த கிராம கமிட்டி மூலயமா தொண்டர்களை உருவாக்கி மக்கள் பலத்தை உருவாக்கி ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த இயக்கமாக, வலுவான இயக்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும். வருங்காலத்தில் கண்டிப்பாக காமராஜர் ஆட்சி அமைக்கிறதுக்கான தலைவர்களாக முயற்சி பண்ணி அது உருவாகும். 2014 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே தொடர்ச்சியாக நீங்கள் தோல்வி தானே அடைஞ்சிட்ருக்கீங்க. கர்நாடகாவை தவிர வந்து எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து தோல்வி தானே இருக்குது. அதாவது தலைவர் வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் பாத யாத்திரை போனார். அவர் போன பகுதி எல்லாமே நல்ல வரவேற்பு தான் இருந்தது. அதையும் தாண்டி நாங்கள் தோல்வி அடைகிறோன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பிஜேபி வந்து இந்த வாக்கு திருட்டுன்னு ஒன்று